அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வீடியோவை பார்க்கும் என் அன்பான சகோதரனே சகோதரியே, இன்று தேவன் உன்னுடன் ஒரு முக்கியமான வார்த்தையை பேசுகிறார். உன் வாழ்க்கையை பார்த்து இப்படி நினைக்கிறாயா? நான் ஒரு காலத்தில் பலமாக இருந்தேன், ஆனால் இப்போது பலவீனமாகி விட்டேன். நான் ஒரு காலத்தில் நம்பிக்கையுடன் இருந்தேன், ஆனால் இப்போது என் நம்பிக்கை குறைந்து போயுள்ளது. உன் வாழ்க்கையை பார்த்து மந்தமான கத்தி போல ஆகி விட்டேன் என்று நினைக்கிறாயா? அன்பான பிள்ளையே, ஒரு கத்தி மந்தமாகி விட்டால் அது பயன்படாது என்று நாம் நினைப்போம். ஆனால் அந்த கத்தியை ஒரு கல்லால் உரசியால் அது மீண்டும் கூர்மையாகி பலமாக மாறும். மீண்டும் அது சக்திவாய்ந்ததாக வேலை செய்யும். அதேபோல உன் வாழ்க்கையில் இப்போது நடக்கும் கஷ்டங்கள், துன்பங்கள், காத்திருப்புகள் இவை எல்லாம் உன்னை அழிக்க அல்ல. தேவன் உன்னை கூர்மையாக்குகிறார். இப்போது நீ இப்படி நினைத்து கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கையில் ஏன் இத்தனை பிரச்சினைகள்? என் ஜெபங்களுக்கு ஏன் தாமதமாக பதில் வருகிறது? ஏன் மனிதர்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை? அன்பான பிள்ளையே, இன்று தேவன் உனக்கு சொல்லும் வார்த்தை இதுதான். உன் கண்ணீரை நான் காண்கிறேன். உன் துன்பத்தை நான் அறிந்திருக்கிறேன். உன் வாழ்க்கையை நான் கைவிடவில்லை. உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சம்பவமும் தேவனுடைய கைகளில் இருக்கிறது. உன்னை பலவீனமாக்க அல்ல, உன்னை இன்னும் பலமாக்க தேவன் இந்த செயல்முறையை அனுமதிக்கிறார். ஒரு கத்தியை கூர்மையாக்கும்போது அது கல்லில் உரசப்படும். அப்போது அது வலியாக தோன்றலாம். அதேபோல உன் வாழ்க்கையிலும் சில கஷ்டங்கள் வரும். சில அவமானங்கள் வரும். சில காத்திருப்புகள் இருக்கும். ஆனால் அவை எல்லாம் முடிந்த பின்பு நீ முன்பைவிட அதிகமாக பலமாக மாறுவாய். அன்பான பிள்ளையே, இன்று தேவன் உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் தருகிறார். நான் உன்னை விட்டு போகமாட்டேன். நான் உன்னை மீண்டும் எழுப்புவேன். உன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பேன். உன்னை இகழ்ந்தவர்கள், உன்னை அவமதித்தவர்கள், உன் மாற்றத்தை பார்த்து ஆச்சரியப்படும் நாள் விரைவில் வரும். ஆகையால் இன்று மனம் தளர வேண்டாம். பயப்பட வேண்டாம். உன் வாழ்க்கையை தேவனுடைய கைகளில் ஒப்படை. அவர் உன்னை மந்தமான கத்தியாக அல்ல, கூர்மையான ஆயுதமாக மாற்றப் போகிறார். அன்பான பிள்ளையே, இந்த செய்தி உனக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். இன்னும் இப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை கேட்க எங்கள் GDL கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகான் அழுத்துங்கள்.